ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போக போகிறோன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் கொண்டு போக போகிறோம். அதாவது காஞ்சனகிரி மலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ ட்ரிப் போக போகிறோம். அதுக்கான பிளான்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. மீதி ஷாட் வந்து அந்த மலையிலலாம் நான் அவங்கள காட்டுறேன். காஞ்சனகிரி மலை கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த மலை. அந்த மலையோட ஃபுல் வியூன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதுவும் அந்த டிப்பில் தெரியுதா? தெரியுது பாருங்கள், ஒரு சின்ன கம்பை மாதிரி அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பாறை. ஸோ நம்ம மேலே போய் மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ ரோடு இங்கே தான் அந்த அண்ணா வந்து கட் பண்ணுறாங்க பாருங்கள், அங்கே தான் ரோடு இருக்குது. ஸோ வாங்க நம்ம போகலாம். காஞ்சனகிரி மலைக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம தான் மேலே போயின்னு இருக்கோம். அந்த கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இடமே வேறு லெவல். கீழே வந்து மேலே வரத்துக்கு ஒரு பைக்குக்கு 20 rupees மட்டும் தான் கேட்குறாங்க. அது மட்டும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த சார்ஜஸும் இல்லை. இது பாருங்கள், இந்த மலை எவ்வளோ ஷார்ப்பான பெண்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. ஃபுல்லாக செம்ம பெண்டிங்ஸ் தான் இருக்குது. இதில் காலையில் நல்ல வாக்கிங்லாம் பண்ணுறாங்க எல்லாருமே. இந்த பெண்டிங்ஸ் எல்லாம் செம்ம பெண்டிங்காக இருக்குது. மலையோட பீக்குக்கு நம்ம இப்போ போக போகிறோம். பாதி ஸ்டெப்ஸ் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த மலையோட பீக் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே வந்து ஒரு பெல் ராக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ராக்கை காட்டுறேன். அங்கே பாருங்கள், அந்த மலை தெரியுதுல, அது வந்து செட்டி மலை. அந்த மலை இப்போ நம்ம அந்த மணிப்பாறைன்ற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ தான் இதுதான் காஞ்சனகிரி மலை. அதுவும் அந்த இடம் தான் சிவன் கோவில். அந்த இடத்துல இன்னொரு கோவில் இருக்குது, அது அப்புறமேட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அந்த மணிப்பாறைக்கு ஏறுவோம். வாங்க போகலாம். வழி ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக அழகாக க்ரீனரி, அப்புறம் அந்த ஃபுல்லான விஷயமெல்லாம் இருக்குது. அதனால் வரவங்க கொஞ்சம் சேஃப்டியாக வரங்க. நான் அந்த வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம், காட்டுறேன். அங்கே பாருங்கள், எல்லோரும் ஜாலியாக விளையாடின்னு இருக்காங்க. நிறைய பேர் இங்கே ட்ரக்கிங்லாம் வராங்க. ட்ரக்கிங் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளூர் சைடில் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு ட்ரக்கிங் வர்றது ரொம்ப நல்ல விஷயம். கீழே இருந்து நீங்கள் கீழே பைக் பார்க் பண்ணிவிட்டு கூட வாக்கிங் மாதிரி கூட இந்த மலையை ஏறி வரலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம். இந்த மலையோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர், ஒரு 5-10 கிலோமீட்டர் கிட்ட திருவலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருவலம் பிரிட்ஜு கீழே வில்வநாதீஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் கோவில் வந்து அங்கே இருக்குது. அந்த திருவலம் சிவன் கோவிலில் இருக்க சிவாச்சாரியார்கள் வந்து ஏறத்தாழ ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே இருக்க இந்த காஞ்சனகிரி மலையில் இருக்கிற இந்த குளத்துல தான் தண்ணி எடுத்துன்னு போய் அங்கே இருக்க சிவனுக்கு திருமஞ்சனத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த காஞ்சனகிரி இந்த மலையில் வந்து காஞ்சன் அப்படின்னு ஒரு அசுரன் வந்து வாழ்ந்து வந்தான். அவன் பெரிய சிவபக்தன். இந்த சிவபக்தன் என்ன செய்கிறான், நான் அந்த சிவன் கோவில் காமிச்சல, அந்த கோவிலில் இருக்க லிங்கத்தை அவன் தான் பூஜை செஞ்சுன்னு வரான். இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் நடக்குது. இவர் வந்து வழக்கம் போல் எப்போவுமே இந்த குளத்தில் தண்ணி எடுத்துன்னு போயினே இருக்கார். இவன் பல நாள் தவம் செஞ்சும் சிவனை பார்க்காததுனால ஒரு நாள் வந்து அவனுக்கு சிவன் மேலேயே கோவம் வந்து ரொம்ப இந்த மலையே அராஜகம் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுநாள் காலையில் என்ன ஆகுது, அந்த சிவனடியார் வந்து தண்ணி எடுக்க வராரு. அந்த டைமில் வந்து இவன் என்ன செய்கிறான், இதுக்கப்புறம் இங்கேருந்து தண்ணி நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிவாச்சாரியாரை அடித்து துன்புறுத்துகிறான். இதனால் கோவப்பட்ட அந்த சிவாச்சாரியார் ரொம்ப கெஞ்சி பார்க்குறாரு, அவர்கிட்ட எப்படியாச்சும் தண்ணி எடுத்துன்னு போகணுன்னு. அது கொடுக்காதனால நேராக சிவன்கிட்டயே போய் முறையிடுறாரு. சிவபெருமான் நந்தி உருவம் கொண்டு, அதான் நந்தி, சிவனோட வாகனமான நந்தி என்ன செய்யுது, காஞ்சனகிரி மலையில் இருக்க இந்த அசுரனை சாகடித்து வதம் செஞ்சு தர்மத்தை நிலைநாட்டுது. அதனால தான் அந்த சிவன் கோயிலில் நான் சொன்னால அந்த திருவலம் சிவன் கோயிலில் இருக்க நந்தி எப்போவுமே எல்லா ஊரில் இருக்க நந்தியும் சிவனை பார்த்து தான் இருக்கும்.
ஆனால் அந்த சிவன் கோயிலில் இருக்க நந்தி மட்டும் வாசலை பார்த்துருக்கோம். ஏன்னா அதான் இந்த காஞ்சனகிரி மலையை பார்த்துருக்கோம். ஏன்னா இன்னொரு அரக்கன் இந்த இடத்துல உருவாகக்கூடாது அப்படின்றதுனால, அதனால தான் அந்த நந்தி அப்படி இருக்கும். ஸோ அந்த அரக்கனுடைய ரத்தம் பட்ட இடம்லாம் இங்கே லிங்கமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதோ அந்த இடம்தான், அந்த பீக் தெரியுதா, அதுதான் அந்த பெல் பாயிண்ட். அங்கே தான் போகிறோம். இந்த லிங்கம், இந்த சிவன் பேர் வந்து காஞ்சனகிரீஸ்வரர். இந்த காஞ்சன மலை, அதோ அந்த பில் சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் கேட்குதான்னு தெரியல. அங்கே மேலே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் அந்த பில் அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ கேமராவில் கொஞ்சம் தெரியல. அந்த பெல் சத்தம் வந்து இங்கே வரைக்கும் கேட்குது. அங்கே இருக்காங்க, அடிச்சுட்டு இருக்கவங்க தான். இங்கே நிறைய பேர் இந்த ஃபோட்டோ ஷூட்காக தான் வராங்க. நிறைய ஃபோட்டோஸ், இந்த பர்த்டே பார்ட்டி எல்லாமே இங்கேயே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு கேங் வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுது. ஸோ லைட்டாக காட்டுறேன், அதோ பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாச்சும் ட்ரிப் போகணும் அப்படின்னா இங்கே வரலாம். இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். இந்த கொரோனா கழித்து இப்படியெல்லாம் ஒரு இடத்துக்கு வரோன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பாருங்கள், க்ரீனரியாக இருக்குது இந்த இடமே. ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் அடிக்கடி வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா காலேஜ் அது இதுன்னு இருக்கிறோம் நம்ம. இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் அந்த பாறை. அங்கே ஏதோ ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சில வீடியோஸ்லாம் ஈஸியாக ஏறுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் இருக்குங்க. அந்த சைடு போனோம் எனக்கு. அந்த சைடு வந்து இதை விட மோசமாக இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் நல்லா இருக்குது, அந்த சைடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம ஏற போகிறோம். லெட்ஸ் டூ இட். இதுதான் அந்த பெல் பாறை. மணி அடிக்கும் சத்தம் இதில் மட்டும்தான் சத்தம் வருமா. வேறு நீங்கள் இதை பாருங்கள், இதில் தட்டுறேன், வரல. இங்கே பாருங்க, கேட்கும்னு நான் அப்புறம் நாங்கள் இந்த வழியில் தான் கீழேயே வரணும். இது அப்படியே ஒரு வியூ காட்டுற பாருங்க. வியூ தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். இதான் நம்ம மேலே இருக்கோம். இந்த சைடு ஒரு மலை ஒன்று தெரியுது. அந்த வழி ஒன்று வருது. அந்த சைடு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் அது வந்து ரொம்ப சுத்தம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலெல்லாம் பாறையாக இருக்குது. அதோ நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். அந்த பாறையாக இருக்குல்ல, அதோ அந்த சைடு, அதோ நான் இப்போ காட்டுற பாருங்கள். அந்த சைடு தான் நாங்கள் ஏறணும். ஆக்சுவலாக அது பாறையாக இருக்கிறதுனால அந்த சைடு ரொம்ப ரிஸ்க்கு ஏறுறது. நீங்கள் வந்து இப்போது இந்த சைடு, அதாவது இந்த கோவிலுக்கு இந்த வழி வரும், அங்கேயே போட்டிருக்கோம் மணிப்பாறை அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அந்த சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கிட்ட, இந்த பாருங்கள், அதை பாருங்கள், அங்கே மேலே இருக்காங்களே, அதுதான் நான் உங்களுக்கு எடுத்த அந்த வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம். இது மேலே நீங்கள் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிட்டையாக இருக்கும். ஸோ இது மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எதுவும் தெரியல அப்படின்னா அங்கே கோவிலில் இருப்பாங்க யாராச்சும், அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த சைடு மட்டும் போயிடாதீங்க. வேணால் ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி போங்க. இல்லை இந்த மாதிரி மணிப்பாறைக்கு அந்த சைடு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா பிக்ஸுமே காஞ்சனகிரி மலையில் எடுத்த பிக்ஸ் தான். இந்த பிக்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாலையும் போடுவேன். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அஜய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், பி சேஃப்.